இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். யார் இந்த தீபக் ராஜ்? அவருக்கு ஏன் இந்த ஒரு கோரமான முடிவு நடந்திருக்கு? குறிப்பாக நெல்லை என்றாலே ஒரு சாதிய படுகொலைகள் நிறைய நடக்கும்னு சொல்லுவாங்க. இதற்கு பின்னாடியும் ஒரு சாதி ஒரு காரணமா இருக்கா? நெல்லை மாவட்டத்துல கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. அதுல இந்த கொலை வந்து ரொம்ப கொடூரமான கொலை. கொலை செய்தவர் யார், கொலை செய்யப்பட்ட நபர் யார் அப்படின்னா, மொத்தம் 23 வழக்கு இருக்குன்னு நுண்ணறிவு பிரிவு காவல்துறை தகவல் சொல்லு. ஹிஸ்டரி ஷீட் ரெக்கார்டர். அவரு ஹிஸ்டரி ஷீட் ரெக்கார்டர். இது காவல்துறையோட தரப்பு. ஆனா அப்பகுதி மக்களோட தரப்பு என்னன்னா, இவரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு பாதுகாவலர், ஒரு தலைவரா உருவெடுத்துட்டு வர்றாரு. எங்க இருந்தோ வந்து திடீர்னு ஒரு 6 பேர் வந்து இவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடூரமான தாக்குதல், அதாவது கொடூரமான கொலை. முகங்கள் செதைக்கும் அளவுக்கு கொலை செய்யப்படுறாரு. அதாவது ஆயுதங்களோட தான் வராங்களா? ஆமா, 6 பேர் சம்பவம் செய்யறாங்க, 9 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க தூரத்துல. இந்த 6 பேர்கிட்ட மிஸ் ஆகி இப்படி ஓடியா இந்த 3 பேர் வெட்டுற மாதிரி, இப்படி ஓடியா இந்த 3 பேர் சேர்ந்து வெட்டுற மாதிரி, இப்படி ஓடியா இந்த 3 பேர் சேர்ந்து வெட்டுற மாதிரி. ஸ்கெட்ச் பக்காவா போட்டுருக்காங்க. ஸ்கெட்ச் பக்காவா. 6 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னா எந்த பக்கம் ஓடினாலும் 3 பேர் அட்டாக் பண்ண தயாரா இருக்காங்க. அப்போ இதுதான் அவங்களோட பிளான். தீபக் ராஜனுக்கு யார் எதிரி அப்படின்னு லிஸ்ட் எடுத்தா, போராளிக்கு ஒருத்தனை நோக்கி பாய்வான், இல்ல 2 பேரை நோக்கி 2 எதிரி இருப்பான். இவன் பல இடத்துல எதிரின்னும் போது யாரு வந்து போட்டாங்கன்னு ஊரே தெரியும். ஆனா காவல்துறை அந்த மாதிரி யோசனை பண்ண முடியாதுல்ல. மதுரம் டு நத்தம் சாலையில வந்து ஒரு தனிப்படை போலீசார்கிட்ட 5 பேர் சரணடைகிறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து உண்மை வெளிவருது. என்னன்னா, 20 லட்சம் ரூபாய் பேரம் பேசுவோம், 12 லட்சம் ரூபாய் வாங்கிட்டோம், நாங்க பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. யார் பண்ண சொன்னாங்கன்னா, எல்லா கொலைக்கும் காரணம் ஒரு விஷயம் இருக்கும். இங்க ஒரு சின்ன விஷயம் தான், அல்பத்தனமா. இந்த மெட்ராஸ்ல யாரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சென்னையில யாரும் சொல்ல முடியாது. நெல்லைனா நாங்க தான். அது நீங்களா நாங்களா அவங்களா? இந்த போராட்டத்துல ஃபர்ஸ்ட் அவனை போட்டுருக்கோம். நாங்க தானே இங்க வலுவா இருக்கோம், மெஜாரிட்டியை பணம் வச்சிருக்கோம். நீங்க எப்படி வளரலாம்? ஆனா முக்கிய குற்றவாளியே வந்து அந்த விசாரணையில இருக்கனால காவல்துறை இன்னும் சொல்லாம இருக்கு. முக்கிய குற்றவாளி மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களா தான் இருப்பாங்க, இது உறுதி. அவங்களை போலீஸ் பிடிப்பாங்களா? மாட்டாங்க. கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருவாங்க. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம் சார். நெல்லையில ஒரு கொடூரமான கொலை சம்பவம் நடந்திருக்கு. அந்த கொலை செய்யப்பட்டவர் பேரு தீபக் ராஜ். அவரு ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு அங்க உள்ள பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க. அவரும் பல சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அவரு ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி தன் காதலிக்கு முன்பே ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே வந்து ஈரக்குலையே நடுங்குது. ஒரு 6 பேர் சுற்றி வளைச்சு முகத்தையெல்லாம் சிதைச்சு ரொம்ப ஒரு கோரமான படுகொலை செஞ்சுட்டு ஈஸியாகவும் தப்பிச்சிடுறாங்க, கார்ல தப்பிச்சிடுறாங்க. யார் இந்த தீபக் ராஜ்? அவருக்கு ஏன் இந்த ஒரு கோரமான முடிவு நடந்திருக்கு? குறிப்பாக நெல்லை என்றாலே ஒரு சாதிய படுகொலைகள் நிறைய நடக்கும்னு சொல்லுவாங்க. இதற்கு பின்னாடியும் ஒரு சாதி ஒரு காரணமா இருக்கா? ஏன் இந்த தீபக் ராஜ் ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டார்? இந்த பின்னணி எங்களுக்காக சொல்லுங்க சார். நெல்லை மாவட்டத்துல கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. அதுல இந்த கொலை வந்து ரொம்ப கொடூரமான கொலை. யார் கொலை செய்தவர் யார், கொலை செய்யப்பட்ட நபர் யார் அப்படின்னா, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை அடுத்த மூன்றடைப்புன்னு ஒரு இடம். மூன்றடைப்பு பக்கத்துல வாகைக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த வாகைக்குளத்தை சேர்ந்தவர் தான் சிவகுருநாதன். சிவகுருநாதனோட மகன் தான் தீபக் ராஜன். இந்த 32 வயசு தீபக் ராஜன் அவர் வந்து பசுபதி பாண்டியன், மறைந்த பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர். மறைந்த பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர்னாவே அந்த பாண்டியன்ற பேரை சேர்த்துப்பாங்க. அப்போ இவர் தீபக் ராஜன்றத தீபக் பாண்டியன் அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் கேட்டாங்க. இவர் வந்து ஒரு பிகாம் படித்துட்டு ஒரு பிஎல் படித்திருக்க ஒரு பட்டதாரி. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த நபர் இவர். இவர் வந்து மூன்றடைப்பு காவல் நிலையத்தில் இவர் மேலே சரித்திர பதிவேட்டு குற்றவாளி லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நபர். அந்த சுற்றி இருக்க அந்த மாவட்டத்திலையும் பக்கத்து மாவட்டையும் இந்த பக்கம் மாவட்டத்துங்களையும் மொத்தமாக இவர் மேலே 3 கொலை வழக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 5 கொலை வழக்கு, கொலை முயற்சி இருக்கலாம். மொத்தம் 23 வழக்கு இருக்குன்னு நுண்ணறிவு பிரிவு காவல்துறை தகவல் சொல்லுது. ஹிஸ்டரி ஷீட் ரெக்கார்டர். அவரு ஹிஸ்டரி ஷீட் ரெக்கார்டர். இது காவல்துறையோட தரப்பு. ஆனா அப்பகுதி மக்களோட தரப்பு என்னன்னா, இவரு எங்க சமூக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு
ஒரு பாதுகாவலர், ஒரு தலைவரா உருவெடுத்துட்டு வர்றாரு. அடுத்து இவர் தலைவரா வந்துருவாரு, எங்களுக்கு இவர் தான் அப்படின்ற மாதிரி அவரை அந்த பகுதியில் இருக்க நபர்கள் அவரை உருவாக்குறாங்க, சித்தரித்து வச்சிருக்காங்க. அவரும் தன்னுடைய பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள்லையும் அங்கங்கே அதன் வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பாலான ரவுடிகளுக்கு வந்து பேச தெரியாது. ரவுடிகளுக்கு பேச தெரியாது, போராளிகளுக்கு தான் பேச தெரியும். ரவுடிகளுக்கு பேச தெரியாது. ஆனால் இவர் செய்ததெல்லாம் வந்து இந்த குற்றப்பின்னணி உள்ள வேலையாக இருந்தாலும் இவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை சார்ந்து தான் இருக்கு. இவர் பேசும்போது எப்படி சொல்றாரு, டே யாருமே நம்ம ஆளுங்களை எல்லாரும், அந்த அசுரன் படத்தில் கடைசியாக ஒரு டைலாக் சொல்லுவார் தனுஷ் தன்னோட மகனை பார்த்து, அது இருந்தால் எடுத்துப்பான், சொத்துன்னா பிடிங்கிப்பான், படிக்கன்னா படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் அந்த டைலாக் தான் சொல்கிறார். எப்படின்னா, யாரும் குடிக்காதீங்க, மதுக்கு அடிமை ஆகாதீங்க, படிங்க, சட்டத்தை தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் இவருடைய பேச்சுக்கள் வழக்கமாக இருக்குது. 23 வழக்கு இருக்குது. இவரும் அந்த ஊரில் வந்து எப்பயுமே ஒரு கேங்கோட, ஒரு பாதுகாவலரோட, இவர் ஒரு ஸ்பெஷல் டீமோட சுற்றுற நபர் தான். ஆனால் இவரோட பேர் என்ன? தீபக் பாண்டியன், பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர். பசுபதி பாண்டியனுக்கு யார் எதிரி? பண்ணையார் குரூப். இந்த பண்ணையார் குரூப்புக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் குரூப்புக்கும் வகைராக்கும் என்னென்ன, இது நம்ம இந்த நேர்காணல் பத்தாது, உலகத்துக்கே தெரியும் இவங்க 2 பேருக்குள்ள என்ன பகை. 35 வருடங்களில் 50 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு, 35 கொலைகளுக்கு மேற்பட்ட கொலைகள் தொடர்ந்துகிட்டே வருது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த கொலைகள் நின்ற மாறி மாறி வருஷத்துக்கு ஒரு கொலை, வருஷத்துக்கு 2 கொலை, 2 வருஷத்துக்கு 3 கொலை, இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 20ஆம் தேதி அன்றைக்கு காலையில் இந்த கொலை செய்யப்பட்டு இறந்த தீபக் ராஜன் வந்து தன்னுடைய எப்பயுமே பாதுகாவலரோட பயணம் செய்கிற நபர் வந்து கார் எடுத்துக்கிட்டு, அவர் ஒரு ஷிஃப்ட் கார் வச்சிருக்காரு, அந்த கார் எடுத்துக்கிட்டு இவரோட கட்டிக்க போகிற பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்றாரு. அவங்க வீட்டில் இவருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, வேற வழி இல்லை அப்படின்ற நிலையில் அவங்கள போய் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார், ஃபங்க்ஷனுக்கு போகிறார். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கார்லேயே இருக்கிறாரு. இந்த பொண்ணு தான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருது. போயிட்டு காலையில் வந்த உடனே நேராக கொண்டு போயிட்டு கல்லூரியில் விட்டுறாரு. சட்டக்கல்லூரியில் அவங்க படிக்கிறாங்க. அவங்க யார் சட்டக்கல்லூரியில் சேர்த்தாங்கன்றதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். இந்த சட்டக்கல்லூரியில் அவங்க அன்னைக்கு ஒரு முக்கியமான செஷன்ஸ் இருக்குது, போய் தான் ஆகணும், லீவ் போட முடியாதுன்னு இவர் 3 மணி நேரம் காரை விட்டு இறங்காமல் கல்லூரியிலே இருக்கிறாரு. அவங்க போயிட்டு 1 மணிக்கு கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வராங்க. வரும்போது அவங்களுடைய தோழிகள் 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த 2 தோழிகள் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வாங்க எல்லாம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு, இப்போ என்னோட ஃப்ரெண்டோட கட்டிக்க போகிற மாப்பிள்ளை வந்திருக்காரு, அப்போ நம்ம கூட போகிறோம், இது எல்லாரும் இயற்கை தானே, அவங்க ஃப்ரெண்டு. ஆனால் இதில் நம்ம ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அந்த கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு அந்த ஜாதி உணர்வு இல்லை, இவருக்கும் அந்த உணர்வு இல்லை. இல்லைன்னா இவர் இவங்க கூப்பிட்டு அவங்க சாப்பிட வந்திருக்காங்க. ஹோட்டலில் எங்கே போகிறாங்க, கல்லூரி சட்டக்கல்லூரியிலேருந்து அப்படியே பக்கத்துலேயே, சட்டக்கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி சம்பவம் தான், நியர்பை தான், கேடிசி ரவுண்டானான்னு இருக்கு அந்த பாளையங்கோட்டை. ஆமாம், பாளையங்கோட்டை கேடிசி ரவுண்டானா. அந்த ரவுண்டானாக்கு ஏற்ற மாதிரி வைர மாளிகைன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே எப்பயுமே 200 பேர் குறையாமல் இருப்பாங்க. அது பரபரப்பான ஏரியா, அது உங்களுக்கு தெரியும், பரபரப்பான ஜங்ஷன்லேருந்து நெல்லைக்கு அடுத்து அந்த ஜங்ஷனை கிடக்காம தான் நீங்கள் அப்படி போக முடியாது. ஒன்று அந்த வைர மாளிகைக்கு போயிருக்காரு. கரெக்டாக கல்லூரியில் 1 மணிக்கு முடிஞ்சு வந்தாங்கன்னா ஒரு 1:30 1:45 அங்கே வந்துட்டார். வந்து நேராக போய் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் காரை எடுத்து இப்படி கொண்டு வந்துடுறேன், நீங்கள் வந்து காரில் ஏறுங்கன்ட்டு போய் காரை எடுக்கிறார். காரை எடுத்து இவர் உள்ளே போகும்போது அப்படியே நேராக பார்க் பண்ணிட்டு போயிடுறாரு. வரும்போது நிறைய பார்க்கிங் ஆகிடுது. அப்போ அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி எடுக்கும்போது எங்கே இருந்தோ வந்து திடீர்னு ஒரு 6 பேர் வந்து இவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. 6 பேர் தாக்குறாங்க. தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் இறங்கி ஹோட்டலை நோக்கி திரும்ப ஓடுறாரு. ஹோட்டலை நோக்கி ஓடும்போது அங்கே ஒரு பைக்கில் தட்டி கீழே வந்துடுறாரு. கீழே வந்தோன்னா கொடூரமான தாக்குதல், அதாவது கொடூரமான கொலை, முகங்கள் சிதைக்கும் அளவுக்கு கொலை செய்யப்படுறாரு. அதாவது ஆயுதங்களோட தான் வராங்களா? ஆமாம், ஆயுதங்களோட தான் வராங்க. வந்து எங்கேருந்து அப்படியே திபுன்னு வந்து 6 பேர் வந்துடுறாங்க.
வந்து கொலை செய்துட்டு நேராக போய் ஒரு காரில் ஏறுறாங்க. அந்த காரில் ஆல்ரெடி ஒரு டிரைவர் இருக்கார். அப்போ 7, இவங்க 6 பேர் போய் காரில் உட்காராங்க. உட்காந்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது தெரிஞ்சோடனே இந்த கல்லூரி அந்த அந்த கூட வந்து அவங்க காதலிலாம் வந்து கத்தி, அவங்க கத்துற வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப கொடுமையாக கத்து, அந்த ஊருக்கு க்ரௌடு வந்துருச்சு, போலீஸ்லாம் ப்ரொடெக்ஷன் வந்துருச்சு. கொஞ்சம் நேரத்தில் பப்ளிக்லாம் சேர்ந்தோன்னா அந்த ரத்த வெள்ளத்தில் முகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு. உடனே இந்த பெண்ணுக்கு வீட்டாரும் ஒருத்தர் வந்துடுறாரு, அவருக்கு தெரிஞ்சவர் யாரோ வந்தவங்களும் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு கதறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது அந்த கதறலை பார்க்கும்போது. எல்லாரும் வந்துடுறாங்க. வந்தவுடனே இந்த வண்டி எப்படி போகுதுன்னு உடனே போலீஸ் வந்து ஆராயும் போது இந்த வாகனம் நேராக போய் திரும்பி கிராமங்கள் வழியாக போயிடுது, சிட்டிக்குள்ளே போகாமல். ஓகே, கிராமங்கள் வழியாக போயிடுது. மாட்டக்கூடாதுன்றதுக்காக கிராமங்கள் வழியாக போயிடுது. இந்த கிராமத்து வழியாக உடனே என்ன பண்ணுறாரு, துணை கமிஷனர் ஆதர்ஷ் இருக்கார், அவர் வந்து உடனே மீட்டிங் போட்டு 6 தனிப்படை அமைக்கிறார். 6 தனிப்படை அமைச்சு ஒவ்வொரு தனிப்படையும் வேற வேற ஆங்கிளில் போகிறாங்க. அப்போ அங்கே இருக்க சிசிடிவி இருக்கா. இப்போ தனிப்படைனா ஒன்று சிசிடிவி வாட்ச் பண்ணும், இன்னொன்று எந்த ரூட்டு போகும், இன்னொன்று அங்கே இருக்க ஃப்ரீக்வன்சி பார்க்கும், இன்னொன்று அது போலீஸோட ரூட்டு அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ ஸ்கெட்சு. அப்போ பார்க்கும்போது தான் 6 பேர் சம்பவம் செய்கிறாங்க, 9 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க தூரத்தில். 3 பேரா 3 பேர் பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஓகே, 6 பேர் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் 9 பேர் பார்க்குறாங்க. ஓகே, அவங்க ஆட்கள். ஏன்னா இந்த 6 பேர் இந்த 6 பேர்கிட்ட மிஸ் ஆகி இப்படி ஓடியா இந்த 3 பேர் வெட்டுற மாதிரி, இப்படி ஓடியாதான் இந்த 3 பேர் சேர்ந்து வெட்டுற மாதிரி, இப்படி ஓடியாதான் இந்த 3 பேர் சேர்ந்து வெட்டுற மாதிரி. ஸ்கெட்ச் பக்காவா போட்டுருக்காங்க. ஸ்கெட்ச் பக்காவா 6 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னா எந்த பக்கம் ஓடினாலும் 3 பேர் அட்டாக் பண்ண தயாரா இருக்காங்க. அப்போ இதுதான் அவங்களோட பிளான். ஓகே, சிசிடிவிங்கள ஒண்ணே காட்சிப்படுத்த. கிட்டத்தட்ட 15 பேர் பிளஸ் ஒரு ஆள் டிரைவர், மொத்தம் 16 பேர் ஈடுபட்டிருக்காங்க இந்த சம்பவத்துல. ஆமா 16 பேர் ஈடுபட்டிருக்காங்க. உடனே எந்தெந்த வழியா போட்டிருக்காங்கன்னு பார்த்தா தனிப்படை போலீஸார் கிராமங்கள் வழியா போலீஸ் போயிருக்காங்க. அப்ப கிராமங்கள் தோறும் போலீஸ் விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ண உடனே ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. தீபக் ராஜனுக்கு யார் எதிரி அப்படின்னு லிஸ்ட் எடுத்தா போராளிக்கு ஒருத்தனை நோக்கி பாய்வான், இல்லை 2 பேரை நோக்கி 2 எதிரி இருப்பான். இவன் பல இடத்துல எதிரின்னும் போது யாரு வந்து போட்டாங்கன்னு ஊரே தெரியும், யாரு போட்டாங்கன்னு. ஆனால் காவல்துறை அந்த மாதிரி யோசனை பண்ண முடியாதுல்ல. இப்போ உங்களுக்கு எனக்கு எதிரி அப்படின்னா அவர் என்ன நினைப்பாரு, இவருக்கு எதனா ஒன்று அவர் தான் எதனா பண்ணியிருப்பாருன்னு நினைப்பாரு. இப்படி தான் கிராமங்கள் நினைச்சாலும் இங்கே சமூகம் இருக்கு, ஆனால் இந்த கொலைக்கு பின்னாடி சமூகம் இருக்கா அப்படின்றது தான் காவல்துறை பகிரங்கமாக வெளிப்படுத்துவாங்க. உடனே ஒவ்வொரு தலைகளாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதாவது பெரிய தலைகள், இவருக்கு எதிரான பெரிய தலைகளை கூப்பிட்டு நீங்கள் பண்ணீங்களான்னு குறிப்பிட்ட தலைகளை எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அதில் ஒரு தலை வந்து சொல்லிடுது, அந்த பசங்க சரணடைய போகிறாங்க. ஓகே, உங்ககிட்ட போலீஸ்கிட்டே சரணடைந்துருவாங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. எங்கே சரணடைய போகிறாங்கன்னா மதுரை ரோடு நத்தம் பக்கத்தில் நத்தம் டு மதுரை ரோட்டில் சரணடைகிறாங்கன்னு 5 பேர் சரணடைகிறாங்க. எங்க மதுரம் டு நத்தம் சாலையில் வந்து ஒரு தனிப்படை போலீஸார்கிட்டயே 5 பேர் சரணடைகிறாங்க. சரணடைந்தவர்கள் யாருன்னா நாங்குநேரியை சேர்ந்த நவீன் ஒருத்தர், முனீர் பள்ளத்தை சேர்ந்த ஐயப்பன் ஒருத்தர், ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த ஐயப்பன் ஒருத்தர். அப்போ இவங்க 3 பேருமே நாங்குநேரியை சேர்ந்தவங்க தான். அது இல்லாமல் சேரன்மாதேவி பக்கத்தில் இருக்கவங்க 2 பேர் சேர்றாங்க, சரவணன் முருகேசன் சொல்லிட்டு 2 பேர் சேர்றாங்க. அப்போ இந்த 5 பேர் சரணடைகிறாங்க. அப்போ போலீஸ் கூப்பிட்டு சேருது, 5 பேர் சரணடைகிறீங்கன்னா 6 பேர் சம்பவம் பண்ணியிருக்கீங்க, கார் ஓட்டுனது ஒரு ஆள், இவங்க 2 பேர் யார் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த நவீனோட தந்தை பேர் வந்து கபாலி கண்ணனோட மகன் தான் நவீன். அதுக்கு கூட இருந்த இன்னொருத்தரை காட்டுறாங்க, முருகன்ட்டு. அவன் அப்படின்னா லெஃப்ட் பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய பையன் தான் முருகன். 3வது இசைக்கு முத்து போஸ், அவங்க அப்பா பேர். அவங்க 3 பேர். இப்போ கரெக்டாக 7 ஆயிடுச்சா? இவங்க சொல்கிறாங்க, அதாவது 2 ஐயப்பன், நவீன், சரவணன், முத்து சரவணன், முருகேசன், அதுக்கப்புறம் முருகன், இசைக்கு முத்து, இவங்க செய்திருக்காங்க. உடனே இவங்கக்கிட்ட இவங்க யாரை கேட்டு நீங்கள் பண்ணீங்க, உங்களை யார் இந்த வேலையை பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற அம்புன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். உடனே அடின்னு அடிக்கிறாங்க. போலீஸ் எப்படி விசாரிச்சுக்கணும். அப்போ அவங்கக்கிட்ட இருந்து உண்மை வெளிவருது. என்னன்னா 20 லட்சம் ரூபாய் பேரம் பேசணும்,
12 லட்சம் ரூபாய் வாங்கிட்டோம். 12 லட்ச ரூபா வாங்கிட்டோம், நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. யார் பண்ண சொன்னாங்க? யார் பண்ண சொன்னாங்கன்னா அவங்க இல்லை, எங்கள் ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை வந்து எங்கள் ஊர் பொண்ணை அவங்க ஊர் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை போலீஸ் நம்புறதா இல்லை. இதுக்கு பின்னால் போனால் தீபக் ராஜனோட ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணோட தோழி வந்து வேற ஊரில் இருக்க மாற்று சமூகத்தை சார்ந்திருக்கு. அந்த தோழி வந்து அந்த பொண்ணை வந்து தீபக் ராஜனோட கூட ஊரில் இருக்க பையன் வந்து காதல் பண்ணிட்டார். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அவரை அடிச்சிருக்காங்க, அவரை கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க, அந்த பையனை அடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு கேரக்டர் உள்ள இன்வால்வ் ஆகுது, முத்துமனோன்னு ஒரு கேரக்டர். இந்த முத்துமனோன்ற கேரக்டர் உள்ள இன்வால்வ் ஆகி அவன் எங்கள் ஏரியா பையனை அடிச்சிங்க, உங்கள் ஊர் பொண்ணு பின்னால் வந்ததுக்குன்னு சொல்லிட்டு இவங்களே அவங்க அடிச்சிட்டாங்க. யாரும் முத்துமனோ அவங்கள அடிச்சிட்டாரு, புரியுதுங்களா? முத்துமனோ ஏ, தீபக் ராஜன் பியா, இல்லை முத்துமனோ ஏ தீபக் ராஜன் தான் ஏ, முத்துமனோ பியோனா இவங்க சமகாலத்தில் உருவாயிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலாக உருவாகுறாங்க. ஒரே சமூகம் தான். ஆமாம், ஒரே சமூகம். ஒரு கட்டத்தில் ஒரு வழக்கில் முத்துமனோவை சிறையில் அடைக்கிறாங்க. அந்த சிறைக்கு போனால் அந்த இடத்துல தீபக் ராஜன் தன்னோட நண்பர் தீபக் ராஜன் இருக்கார். அப்போ முத்துமனோ என்ன சொல்கிறார் தீபக் ராஜன்ட்ட, என்னுடைய காதலி வந்து சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறா, நீ தானே இப்போ பிகாம் படிச்சு பிஎல் பண்ணிட்டு இருக்க. ஏன்னாட்டா முத்துமனோ பிஎல் படிச்சுக்கிட்டு இருக்காரா? ஆமாம், பிஎல் படிச்சுட்டு இருக்காரு. நீ படிச்சு அப்போ அந்த டைமில் பிஎல் இப்போ முடிச்சிட்டாரு, பிஎல் படிச்சுட்டு இருக்க. என் காதலியை வந்து ஒரு தனியார் சட்டக்கல்லூரியில் கொஞ்சம் சேர்த்து விட முடியுமான்றாரு. அப்படியா, நான் சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து அந்த பொண்ணை வந்து தன்னோட நண்பன் கட்டிக்க போகிற பொண்ணை சட்டக்கல்லூரியில் சேர்த்து விட்டுட்டார், தனியார் சட்டக்கல்லூரியில். தீபகராஜன் தன்னோட உதவி செய்து சேர்த்து விட்டுட்டார். இந்த நேரத்தில் கொரோனா காலகட்டம் 2021 ஏப்ரல் மாதம் காலகட்டத்தில் அவர் வந்து எப்பயுமே குவாரண்டைனில் ஒரு கைதி ஆனாங்கன்னா ஒரு ஜெயிலுக்கு வந்தோன்னா ஒன்று குவாரண்டைனில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை கிளைச்சேரியில் வச்சு கிளைச்சேரியிலேருந்து அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ரெண்டு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ஜெயிலாக தான் அந்த காலத்திலேயே பாட்டெலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம், பாளையங்கோட்டை சிறை அப்படின்ற மாதிரி. அங்கே பாம்பு பள்ளிலாம் இல்லாமல் இப்போ ஜாதி இருக்குது பாளையங்கோட்டை சிறையில். இந்த பிளாக் வந்து இந்த சமூகத்தோட பிளாக்கு, இந்த சமூகத்தோட பிளாக்கு, பாளையங்கோட்டையில கன்ஃபார்மா இருக்கு. இதுல வந்து இவர் அங்க கொண்டு போகும்போது இவரே வந்து சொல்லியிருக்காரு, யார் முத்துமனோ சொல்லியிருக்காரு. 22 ஏப்ரல் மாதம் 2021 அங்க இருக்க ரிவிஷன்ல சொல்லியிருக்காரு, ஐயா என்னை இந்த ஜெயிலில் இருக்கவங்க என்னை அடிக்க பிளான் பண்றானுங்க, எல்லாம் வேற வேற சமூகத்தவங்க, என்னை மாத்திருங்கன்னு இருக்காரு. திரும்ப ஒரு சார் என்னை அடிக்கிறானுங்க, என்னை மாத்துங்க, சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுலாம் இருக்குல்ல, அந்த பேப்பர்ஸ் ஃபார்மாலிட்டி. அதனால் அந்த பிளாக்லேருந்து கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு ஃபார்மாலிட்டி முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த 15 நிமிஷத்தில் போலீஸாருக்கு கண்ணு முன்னாடியே ஜெயிலில் முத்துமனோவை கொடூரமான தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஓகே, இருவேறு சமூகத்தினர் கொடூரமான தாக்குதல் நடந்த உடனே அவரை கொண்டு வந்து ஜிஹெச்சில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பாளையங்கோட்டை ஜிஹெச்சில் வச்சுட்டாங்க. ஜிஹெச்சில் வச்ச உடனடியாக ஜட்ஜி டிஜிபி எல்லாருக்கும் தகவல் பண்ண ஏப்ரல் கொரோனா 2022 சம்பவம் நடக்குது. உடனடியாக அந்த ஜெயிலில் இருந்த 7 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு கைதியை அடிச்சாங்கிற ஒரே காரணத்துக்கு இது அப்போ பெருசாக வந்துச்சு. கொரோனா நாளத்தில் நம்மளுக்கு வேற அதை வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்திருக்கு அந்த டைமில். இந்த பாடி அவர் இறந்துட்டார். ஜிஹெச் கொண்டு வந்தாங்க, அவர் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் முத்துமனோ இறந்துட்டார். முத்துமனோ இறந்துட்டார். சிறைக்குள்ளே அடிச்சு கொண்டுட்டாங்க, அவரை அடிச்சுட்டாங்க, அவர் ஜிஹெச் கொண்டு வந்துட்டாங்க, ஜிஹெச்ல இறந்துட்டார். உயிர் போகும் அளவுக்கு அடிச்சிருக்காங்க, சிறைக்குள்ள இறந்துட்டார். இந்த முத்துமனோ பாடியை வந்து 73 நாள் பாடியை வாங்கல. 73 நாள் வாங்கல. இந்த 73 நாளும் வந்து நீங்க லேட்டஸ்டா ஒரு படத்துல பாத்தீங்கன்னா தண்ணியில இறங்கி குடிச்சோன்னா கல்லாலே அடிப்பாங்கல்ல, பார்த்துருப்பீங்க ஒரு படத்துல. அதே போன்று இங்க ஒரு பிளாக்ல வந்து இவங்க எல்லாரையும் அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே ஒரு எட்டுன்னு வந்தோன்னா 73 நாள் தினமும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் 67வது நாள் போராட்டம் உச்சகட்டமாகிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த வாகை குளத்துலேருந்து வராங்க கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடுறதுக்கு. அங்கே வரும்போதே அங்கேயே போலீஸார் போய் பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணுது, சாலை மறியலில் ஈடுபடுறாங்க, கலெக்டர் வீட்டை வைக்கிறாங்க, இன்னும் கண்ணீர் புகையெல்லாம் வெடிக்கிறாங்க. அப்போ யூடியூப்பில் இன்னமும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். யாராவது அதை பார்க்கணுன்னா யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஒன்று அவங்க தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கு அடுத்து கூப்பிட்டு இல்லை நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் வந்து பாடியை வாங்கிக்கிட்டு 73 நாள் அதனால தான் கழிச்சு தான் பாடி வாங்கினாங்க. முத்துமனோ பாடியை வாங்கி
அந்த இடத்துல அடக்கம் பண்ணி அவருக்கு ஒரு கல்லறை அமைச்சு இப்போ 3 ஆண்டுகளாக அதில் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு வராங்க கடந்த ஏப்ரல் வரைக்கும். அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து இப்போ இருக்க தீபக் ராஜ் தான். ஸோ அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது தீபக் ராஜன். அப்போ தீபக் ராஜன் வந்து ஒரு சபதம் எடுத்துட்டார். இது எல்லா இடத்துலையும் எடுக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் இருந்தா என்ன அடிச்சிட்டிங்களா, நான் உன்னை திரும்ப அடிக்கிறேன்ற மாதிரி தான். எங்கேயுள்ள ஒரு பையனை இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களெல்லாம் கொல்லாமல் விட மாட்டேன்னு அவரு அந்த சாவுக்கு நேரே ஒரு சபதம் எடுத்த மாதிரியும், காவல்துறை தரப்பில் தெரியும் சபதம் எடுத்த மாதிரியும், அந்த நேரத்தில் தான் போலீஸ் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கு. என்ன பண்ணிருக்கு அரசியலும் போலீஸும். 2001 ஏப்ரல் 2021 ஏப்ரல் அப்போ எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ் வந்து அந்த அதாவது தீபக் ராஜனுக்கு எதிராக இருக்க சமூகத்தில் இருக்க பல பேருக்கு வந்து பந்தோபஸ்து கொடுத்தாங்க. கன்மான் ஏந்திய பந்தோபஸ்து கொடுத்தாங்க. ஓகே, காவல்துறை இல்லைன்னே மறுக்க முடியாது. அதாவது இந்த சிஎம் வீட்டுக்கிட்ட எல்லாம் முன்னாடி கோணி மூட்டையெல்லாம் இறக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா, மூட்டை. ஆமா, அந்த மாதிரிலாம் ஒரு சில ஜாதிய தலைவர்களுக்கு அந்த மாதிரி பந்தோபஸ்துலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாத்தாங்க. எங்க இவங்க இந்த 73 நாள் பாடியை வாங்கல, ஒரு அந்த 73 நாளுக்குள்ள இவங்களை யாரா ஒருத்தரை கொண்டுட்டு அந்த பாடியை வாங்கலான் இருக்காங்களோ அப்படின்றதுனால அவங்கள இது வந்து வெளியவே இது வரைக்கும் யாரும் பேசப்படாத விஷயம். அது நெல்லையில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அவ்வளோ பேருக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதாவது இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்க சமூகத்தினர் எல்லாருக்குமே, குறிப்பிட்டு இந்த நபர் இல்லை, ஒரு முக்கியமான 5-6 பேர் யாருக்குன்னே தெரியும், அது எதுக்கு இப்போ வேணாம், பந்தோபஸ்து கொடுத்தாங்க அரசு. அந்த மாதிரி காவல்துறை, அப்போ அந்த காவல்துறை அவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுத்துச்சு. இந்த சூழ்நிலையில் அப்பத்திலேருந்து இவனை போட்டுறணும், தீபக் ராஜனை போட்டுறணும் அப்படின்றதுல ஒரு குறியாவே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 73 நாள் போராட்டத்தை நடத்தினது தீபக் ராஜன். ஆமா, ஒரு ஸ்டெபன், ஒரு யங்ஸ்டர், ஒரு ஸ்டெபன் வந்து நிக்கிறாங்கல்ல. அதாவது 1000 பேருக்கு முன்னாடி ஒருத்தன் நிக்கிறான், அவன் நிக்கிறான்ற தைரியத்தில் தானே அந்த 1000 பேர் நிக்கிறாங்கன்ற மாதிரி. சரி, அடுத்து இவன் வளரக்கூடாது இங்க அப்படின்ட்டு எல்லா கொலைக்கும் காரணம் ஒரு விஷயம் இருக்கும். இங்க ஒரு சின்ன விஷயம்தான், அல்பத்தனமா. இந்த மெட்ராஸ்ல யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாரும் சென்னையில் யாரும் சொல்ல முடியாது. நெல்லைனா நாங்கள் தான், அது நீங்களா நாங்களா அவங்களா? இந்த போராட்டத்தில் ஃபஸ்ட்டு அவனை போட்டுருணும். நாங்கள் தானே இங்கே வலுவாக இருக்கோம், மெஜாரிட்டியை பணம் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படி வளரலாம்? அப்போது இன்னமும் இவங்க 2 பேரும், இப்போது எதிராளி வந்து ஒருத்தர் வந்து அகிம்சை வழியில் போராடிட்டு இருக்காரு, அவர் குற்றப்பின்னணி இல்லாத நபர், நான் அவரை கொண்டாட தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த இடத்த அபகரிக்க போகிறேன்னா அது சாதி ரீதியான வன்முறை. என் மீதும் பல குற்ற வழக்கு பின்னணி இருக்கு, உன் மீதும் குற்ற வழக்கு பின்னணி இருக்கு. நான் உன்னை தாக்கினாலும் நீ என்ன தாக்கினாலும் அங்க எங்க இந்த சமூகம் வந்துச்சு? இது பவருக்கான சண்டையா? அது பவருக்கான சண்டை. சமூகத்துல ஒருத்தன் வளரக்கூடாதுன்றது அது சமூகம் தான். கொலை பண்ணவனுங்களுக்கு பவரோ சமூகம்லாம் கிடையாது, பணம் தான். மேன் பவரோ இல்ல மசில் பவரோ கிடையாது. கொலை செய்ய சொன்னாங்களே, அவங்களுக்கு என்ன ஆசை? அவங்களுக்கு என்ன ஆசைன்னா அவங்களுக்கு மசில் பவர் தேவை. அதனால தான் டைரெக்டாக அவங்க இறங்காமல் கூலிப்படையை தேர்ந்தெடுத்து. இப்போ இந்த கூலிப்படை யார் அப்படின்னா, இந்த போலீஸார் விசாரணையில் அந்த 2 பொண்ணு கூட தோழிகள் போனாங்கள்ல, அதில் ஒரு தோழியோட உறவினர் தான் இந்த நவீன். போலீஸ் பல கோலத்தில் சிந்திக்கும். ஒருவேளை எப்பயுமே பந்தோபஸ்தோட போகிற பொண்ணு, இந்த பொண்ணு என் கூட கூப்பிட்டவனை தனியாக வந்தார் அப்படின்னு அந்த பொண்ணு மேலே கூட சந்தேகத்தை கண்ணோட தான் போலீஸ் பார்க்கலாம். எல்லார் மேலேயும் போலீஸ் சந்தேக கண்ணோட தான் பார்த்தா மட்டும்தான் அதில் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ 100 குற்றவாளியும் தூக்கிட்டு வந்து உள்ள அரெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒருத்தரை எடுக்க முடியாது. அப்போ எல்லாரையுமே பார்த்தா தான் ஒருத்தர் தப்புறது இது. அதனால போலீஸோட பார்வை சரிதான். இந்த நவீன் யார் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியோ 20ஆம் தேதி சம்திங், ஆகஸ்ட் மாதம் 2023 சென்னையில் ஒரு பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ். இந்த ஆற்காடு சுரேஷ் வந்து பழைய கேஸில் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அவருடைய நண்பர், அவரோட சிஷியன், அவர் டிரைவரு, இன்னொரு வக்கீல் 4 பேரோட வந்து கோர்ட்டு முடிச்சுட்டு அவர் பீச்சில் பட்டினப்பாக்கத்தில் வந்து சீ ஃபுட் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே கை கழுவுறாரு. கை கழுவி முடிஞ்சவொடனே அவரை கொடூரமாக தாக்குறாங்க. அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி தான் அதாவது முக்கிய குற்றவாளி தான் நவீன். அப்போ ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நவீன் இங்கே கொண்டுபிட்டு அப்படின்னு ஒரு தகவல் போலீஸ் சொல்கிறாங்க, அது உறுதி செய்யப்பட்டது தான். அப்போ ஆகஸ்ட் 18 இங்கே நவீன் கொண்டு இருந்தாருன்னா அவர் குண்டாஸ் போட்டிருப்பாங்க. ஆமாம். அப்போ ஆகஸ்ட் 18 மறுநாள் 19 சரண்டர் ஆயிட்டானுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 9 மாதம்
8 மாதம். அப்போ குண்டாஸை உடைச்சிட்டு வந்து அந்த 8வது மாதத்தில் இன்னொரு கொலைக்கு பிளான் பண்ணிட்டாப்புல நவீன். அப்போது நவீனை பொறுத்தளவுக்கு சமூகமோ எதுவுமே கிடையாது, பணம் தான் முக்கியம். கூலிப்படை. நவீன் கூலிப்படை. நவீன் வந்து இவங்க எல்லாருமே கூலிப்படை தான். கூலிப்படைனா கூலிப்படைக்கு என்னன்னா, உனக்கு வெட்டுறதுக்கு 10 லட்சம், எங்களை காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு 10 லட்சம். அப்போ வேற ஒரு காரணத்தை வச்சுக்கோ. இங்கே லேட்டஸ்டாக சொன்னாங்க தெரியுமா, பெரியபாளையத்தில் கொலை பண்ணோன்னே அது ஏதோ என் வீட்டு ஒருத்தன் நடுவில் உள்ள பூந்தான் தெரியும்ல, நடுவில் உள்ள பூந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணு அவன் கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான், அதனால தான் வெட்டிட்டான்னு. அதுக்கு வெட்டினதுக்கு எதுக்கு பாடியை கொண்டு வந்து நடு ரோட்டில் போட்டிருக்கணும்? ஒரு பையன் திடீர்னு என்டர்ஃபியர் ஆனா பார்த்தீங்களா, அந்த பெரியபாளையம் பக்கத்தில் இதில் நடந்த கொலையில், பொன்னேரியில் நடந்த கொலை. அந்த மாதிரி இவங்க வேற ஏதோ ஒரு காரணத்தை வச்சாங்க. அந்த காரணத்தை நம்புறதுக்கு காவல்துறை தயாராக இல்லை. அப்போ இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி எங்கெங்க போகிறாங்க, இது எல்லாத்தையும் இங்கே பார்க்கும்போது முக்கியமான இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ். ராமையான்பட்டின்னு ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் வேப்பங்குளம்னு ஒன்று இருக்குது. இந்த வேப்பங்குளத்தை சார்ந்த ஒரு நபர் தான் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. தீபக் ராஜுக்கும் அவருக்கும் என்ன மோட்டிவ் இருக்குது? இப்போது நீங்கள் உதாரணம் சொல்லணும்னா, மடிப்பாக்கம் செல்வத்தை கொலை பண்ணுறாங்க, முத்துசரணன் தான் போடுறாரு. அது எப்படி தெரியும் எல்லாருக்கும்? 3 மாதம் பொறுத்து தெரியும், 58 நாள் 60 நாள் பொறுத்து தெரியும். போட்டவங்க 7 பேரையும் 40 நாள் பொறுத்து பிடிக்கிறாங்க. அவர் ஒருத்தரை கை காட்டுறாரு, அவரை போய் பிடிக்கிறாங்க. அவர் என்னன்னு தெரியல, எனக்கு இவன் சொன்னதான் போட்டான். அப்போ இங்கே நடந்ததுல இவ்வளோ பெரிய ரொட்டேஷன் இருக்க மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், அவங்க யூஸ் பண்ணாங்க. முத்துசரணன் அவங்கள யூஸ் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி தான் வந்து இந்த பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்தாதுன்னா, ராமையான்பட்டி இருக்க வேப்பங்குளத்தை சார்ந்தவர்னு ஒரு உறுதிப்படுத்த முடியாத தகவல் தான் காவல்துறை தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே காவல்துறை தரப்பில் சொன்னால் இது வந்து உறுதிப்படுத்தாத தகவல். ஆனால் காவல்துறை இந்த வாகனத்தை சோதனை பண்ணி பார்க்குது. அந்த நம்பரை வச்சு சோதனை பண்ணி பார்க்கும்போது அப்படிப்பட்ட காரே கிடையாது, ஃபேக் நம்பர்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த கார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கார் எங்கெங்கே ட்ரேஸார் போயிருக்கு இந்த கார் அப்படின்னு செக் பண்ணும்போது, அங்கேருந்து தப்பிச்சு நேர செங்கல்பட்டு வந்துருச்சு கார். செங்கல்பட்டு வரைக்கும் வந்துட்டு செங்கல்பட்டில் எங்கேருந்தோ ஆள் கட்டு பிரிஞ்சுட்டாங்க. பைக்கில் பிரிஞ்சிருக்கலாம், காரில் பிரிஞ்சிருக்கலாம். அக்யூஸ்டு சென்னையில் இருக்கான். இப்போ அக்யூஸ்டு சென்னையில் இருக்கான். அஃபண்டர் பண்ண சொன்னவங்க எங்க இருக்காங்கன்றத அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் வரையும் காவல்துறை அப்படியே அந்த கோணத்திலேயே போயிட்டே இருக்கு. இதுக்கு இந்த நடுவில் திடீர்னு ஒரு ஆடியோ ஒரு வாரம் முன்னாடி வருது. இந்த ஆடியோ வந்து 25 அவர் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வருது. ஒரு பெண் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ வெளியிடுது. என்னுடைய முன்னாள் காதலர், திருநெல்வேலி பிரபல ரவுடி பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப், ஒரு பேர் பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப்போட நான் முன்னாடி அவரை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக மாற்று சமூகத்தை சேர்ந்த 4 பேரை கொலை திட்டம் பண்ணியிருக்காரு. அதில் முதல் கொலை பண்ண போகிறது தீபக் ராஜை. 2வது வந்து இன்னொரு 3 பேர் அவங்க பதிவு சொல்கிறாங்க, ஆடியோவில் சொல்கிறாங்க. அது காவல்துறை அந்த 3 பேர் பேரை சொல்லலை. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை எல்லாம் சரியான ஆள்கிட்ட போச்சுன்னா போவோம், அவங்களுக்கு சார்ந்தவங்க கிட்ட போச்சுன்னா ஆஃப் ஆகிடும்ல. அதனால என்ன போடுறது, இது இன்ஸ்டாகிராம்லேயே போட்டுருச்சு. ஒரு 3 பேரை போட்டுருச்சு. அந்த உடனே இந்த அளவுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 3 பேரையும் அலர்ட் பண்ணுறாங்க. அலர்ட் பண்ண உடனே தீபக் ராஜனையும் அலர்ட் பண்ணுறாங்க. தீபக் ராஜ் என்ன பண்ணுறாரு, கன் எடுத்துகிட்டு வர்றாரு கூட. இந்த எப்பயுமே பந்தோபஸ்தோட ஆள் போகிறவர் காதலி கூட போகும்போது சரி எதுக்கு பந்தோபஸ்துக்கு வேண்டாம், பாதுகாப்புக்கு வேணான்ட்டு கன் எடுத்துகிட்டு வர்றாரு. சாப்பிடும்போது எதுக்கு கன்னுன்னு காரில் வச்சுட்டு போயிட்டார். இப்போ சாப்பிடும்போது கன் எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா வெளியே வந்தோன்னா அட்லீஸ்ட் ஒருத்தனையாவது சுடுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். ஒருத்தனை சுட்டோம்னா 4 பேர் திருச்சி ஓடி இருப்பான். இப்போ அவர் கன்னு பயன் இல்லாமல் போயிருக்கு. இதுவும் காவல்துறை சொன்னதா. அவர் கன்னு வந்து எடுத்துகிட்டு போகிற காருக்குள்ள கன் இருந்ததா? ஆமாம், கன் இருக்கு. காவல்துறை அதானே சொல்லுது, ஊடகங்கள்லேயும் அதான் வந்திருக்கு. இப்போ பிளாக் ஜாக்குவார் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ராக்கெட் ராஜாவோட ஆதரவாளர் அப்படின்னு. ஆதரவாளர்ன்றதுனால ராக்கெட் ராஜா அதில் சம்மந்தப்பட்டார் சொல்ல முடியாது. இப்போ பண்ணவங்க வந்து வெங்கடேச பண்ணியார் அவங்க வகைரான்றதுனால அவங்க சொல்லி தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் இப்போ பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர் தான் இவர். அப்போ பசுபதி பாண்டியன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார். இவர் இப்போ 2 கொலை செய்திருக்கார், 3 கொலை செய்திருக்கார். இது பசுபதி பாண்டியன் சொல்லி தான் செய்தாரா? ஆதரவாளர் தான். அவர் எப்பயோ இறந்துட்டார்.
குற்றப்பின்னணி இல்லாம ஒரு சமூக போராளியா 23 வழக்குல இருந்தா 2 வழக்கு இருந்து மீதி சேர்க்கப்பட்ட வழக்குன்னு அவங்க தரப்புல சொன்னாலும், காவல்துறை தரப்புல இல்ல அவரும் இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னாலும், அவர் மேல 20க்கும் மேற்பட்ட வழக்கு 23 வழக்கு இருக்குறாங்க. ஆனா இது வந்து அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக பண்ணாரா, சமூகத்துக்காக பண்ணாரான்னா, அந்த சமூகம் அவருக்கு பின்னாடி அவங்களுக்கும் ஒரு யூடியூப் வச்சிருக்காங்க, எதிரணியும் ஒரு யூடியூப் வச்சிருக்காங்க. இந்த யூடியூப் டெய்லி சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. அவங்க ஊர்ல ஒருத்தர் யூடியூப் போட்டாங்கன்னா இவங்க ஒரு இப்போ ஒரு 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 சில்லித்தனமான ஒரு காரணத்தை அவங்க சொல்றாங்க. கூலிப்படையினர் அவர் வந்து நாங்க தான் பெரிய ஆளுன்னு ஒரு வீடியோ போட்டார், அதனால கொண்டுட்டோம் அப்படின்ட்டு. அதனால அவன் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கொள்வான். அப்போ உண்மையான குற்றவாளி வந்து பெரியாள், கொலை செய்ய சொன்னவர் பெரியாள், மெஜாரிட்டி உள்ள நபர், அவங்க பேரை இன்னும் ஸ்டேட்மெண்ட்டா வாங்கல. ஆனா பாரபட்சம் இல்லாம இந்த தீபக் ராஜன் கொலையோட இந்த திருநெல்வேலியில அடுத்த கொலை இந்த மாதிரி கொடூரமான கொலை இல்லாம இருக்கணும்னு தான் மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. ஆனா இந்த சமூகம் வந்து அங்க வந்து சமூகத்தால கட்டமைச்சிருக்கும் போது இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டின்னு இன்னமும் திருநெல்லையில இது போன்ற நபர்களால சம்பவங்கள் ஏராளமா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா முக்கிய குற்றவாளியே வந்து அந்த விசாரணையில் இருக்கனால காவல்துறை இன்னும் சொல்லாம இருக்கு. முக்கிய குற்றவாளி மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க, இது உறுதி. அவங்கள போலீஸ் பிடிப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதுல தான் வந்து இந்த காவல்துறை இப்ப என்ன பண்ணுது, உடனே இவர் உடலை வாங்காம உடனே போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இவரோட உறவினர் ஒரு 10க்கும் மேற்பட்ட கூட பிளட் ரிலேஷன் டக்குன்னு உட்காந்துட்டாங்க ரோட்ல. உட்காந்துட்டு நீங்க உண்மையான குற்றவாளியை பிடிங்க, ரியல் அக்யூஸ்ட் தான் வரணுன்றாங்க. அப்போ செய்த குற்றவாளியை கொண்டு வந்துட்டாங்க. செய்ய சொன்னவர் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சினிமா மாதிரி ஸ்கிரிப்டா போதா இல்லை உண்மையாலுமே குற்றவாளியாக போகிறாங்களான்றது இப்போ கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த நேரத்தில் நிச்சயமாக பாரபட்சம் இல்லாமல் ஒருத்தர் குற்றவாளியை கைது செய்தாலும் கொலைகள் வந்து இதோட தடுக்கப்பட போறதா தெரியல. அடுத்து மாறி மாறி தலைகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் ஒருத்தன் உருவானா, இந்த தேவேந்திர குல வேளாளர்ல இந்த பக்கத்தில் ஒருத்தன் உருவானா, அவனை இப்போ தலை தட்டிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் யாருனா இருக்காங்களா அப்படின்னு இப்போ இந்த பெண்ணோட தகவலை வச்சு அந்த பிளாக் ஜாக்குவார் ஜாக்கப் கிட்டையும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஏற்கனவே இந்த முத்துமனோட பாடியை வச்சிருக்கும் போது ஏன் மற்றவங்களுக்குலாம் போலீஸ் பாதுகாப்பு அந்த டைம்ல கொடுத்தாங்க அப்படின்னா, பொருளாதாரம் யாருக்கிட்ட இருக்கோ, அதாவது இவங்கிட்ட மேன் பவரே இருந்தாலும், தீபக் ராஜன்றவர்கிட்ட மேன் பவரே அதிகமா இருந்தாலும் மணி பவர்ன்றது எதிராளி கிட்ட இருக்குல்ல, இது இவங்களோட மிகப்பெரிய ஒரு பலவீனமா இருக்கும் ஆயிடும். இதுக்கு வந்து வன்முறை, இப்போ ஒரு ஜாதிக்காக ஒரு கொலை அப்படின்றது, இதுல வந்து கொலை செய்யவன் ஆத்திரத்துல பணத்தை கொடுக்குறான், இவன் பாதிக்கப்பட்டான். இந்த நடுவில் இந்த கூலிப்படை இருக்காங்கல்ல, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கொலையில ஈடுபட்டு இன்னொரு கொலையை வந்து ஈடுபடுறான், இன்னொரு குண்டாசை உடைச்சிட்டு வந்து இன்னொரு கொலையை பண்றான் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு இதா இருக்கும். அப்ப இவனை மாதிரி இந்த வயசுலயும் விட்டுட்டு வெளியே வந்து ஒரு கொலை பண்ண மாட்டான்னு என்ன உறுதி இருக்கு? அவனுக்கு என்ன சமூகம் இருக்கு? அவனுக்கு என்ன சமூக வெறி இருக்கு? அப்படி சமூக வெறி இருக்கவன் எதுக்கு ஆற்காடு சுரேஷை வந்து வெட்டணும்? நாங்குநேரியில இருக்க பிறந்த நவீனுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? காசுக்காக தான். காசுக்காக தான். அதனால இதுல அதாவது கொடூரமான, அதாவது நவீனோட கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப கொடூரமா இருந்தாலும் அந்த மாதிரிலாம் இல்லாம சட்டத்தின்படி அவர் தண்டிக்கப்படும், கன்விக்ட் ஆகணும். அதுக்கு காவல்துறை பண்ணாம ஈஸியா தப்பிச்சு இப்போ 10,000 பேர் பார்த்துருக்கான், 1,00,000 பேர் வீடியோ பார்த்துனா கூட அசால்ட்டா குண்டாஸ் போட்டா கூட வெளியே வந்துருவாங்க. அப்போ சரித்திர பதிவேட்டு குற்றவாளி விட்டா அடுத்த ஒரு A1 கேட்டகரியில ரவுடியா வர்றது விடக்கூடாது இவங்களை அப்படின்றது தான் எல்லாரோட தரப்புல இருக்க. திருநெல்வேலியை இந்த 20ஆம் தேதியிலேருந்து இந்த 4 நாளாக உலுக்கிக்கிட்டு இருக்கு இந்த சம்பவம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த தீபக் ராஜ் கொலையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கோர்வையாக, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த பல விஷயங்களை ரொம்ப கோர்வையாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.